ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ட்ரெண்ட் பார்க்க போகிறோம். நிஃப்டி லைட்டாக பிரேக் அவுட் ஆன மாதிரி காமிக்குது, பட் ஆனால் இது பிரேக் அவுட் கிடையாது. ஸோ 23,330 பிரேக் பண்ணி மேலே போகாத வரைக்கும் நிஃப்டி இன்னும் டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ மார்க்கெட் பட்ஜெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பட்ஜெட் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். குளோபல் க்ளோஸும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ எஃப்ஐஐ கண்டினியூஸாக செல்லிங் மோடில் இருக்காங்க. ஸோ டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்தியன் ருப்பி வீக்கன் ஆகிறதுனால இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு ஃபண்டை அவங்க கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. பேங்க் நிஃப்டியும் அதே ரேஞ்சில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 49,850 தாண்டி மேலே போகாத வரைக்கும் இது பிரேக் அவுட் இல்லை. பல்காக ஃபண்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க காசியஸாக இருங்க. ஃபண்டை கொஞ்சம் சேவ் பண்ணி வைங்க. மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. கீழே போச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க சேஃப் ட்ரேடிங் பண்ணுங்கள். வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்தியா விக்ஸ் 18 இருக்குது. ஸோ எப்போவுமே ஹெட்ஜிங் ஒரு பொசிஷன் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க ஆப்ஷன் செல்லிங்கும் கூட பண்ணுறது அவங்களோட லாஸை கம்மி பண்ணும். இன்கேஸ் அகென்ஸ்ட் த டைரக்ஷன் மார்க்கெட் போகும் பட்சத்தில் அது உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னோட வியூ. மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.